திருமாவளவன் அவர்கள் இந்த தீர்ப்பை இன்னைக்கு மட்டும் இப்பதான் இந்த தீர்ப்பை பத்தி பேசுறாரு, இந்த மத கலாச்சாரத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னா அதுல கூட ஒரு நியாயம். அவர் எப்பவுமே இந்து விரோத கருத்துக்களை தானே தெரிவிச்சுட்டு வர்றாரு. நீங்க இதை பார்த்தா குதுப்பினர் மாதிரி இருக்கும், இதை பார்த்தா அப்படி இருக்கும், இதை பார்த்தா சிகரம் மாதிரி இருக்கும். ஆனா இந்து கோயில்களை பார்த்தா ஆபாச பொம்மைகளா தான் பார்க்கணும், ஆபாசமா தான் தோணுதுன்னு அவர் பேசலையா? இதே திருப்பரங்குன்ற கோயில்ல உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியில ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிற போட்டோ எடுக்க வந்ததுனால நெத்தியில பூசப்பட்டிருந்த திருநீரை அவரு கையால அழிச்சு கச்சிப்புல தொடச்சிட்டு போட்டோ எடுக்கலையா? கோயில இருக்கிற பொம்மைகளை பார்த்தா தெய்வமா நினைப்போம், ஆபாசமா நினைக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவர் இருக்காரு. அப்ப அப்படிப்பட்டவருடைய கருத்தினுடைய இந்த கருத்துக்கள் தான் போயிட்டே இருக்கும். மக்களுடைய கோரிக்கைக்கு, ஆன்மீகத்துக்கு, நம்பிக்கைக்கு, பாரம்பரியத்திற்கு, கலாச்சாரத்திற்கு கிடைத்த வெற்றி சாதகமானது, யாருக்கும் பாதகமானது இல்லை. நாளைக்கு இன்னொரு பிரிவுல இன்னொரு ஊர்ல இன்னொரு மக்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கிறது அவங்களுக்கு சாதகமானது. இன்னொரு கிறிஸ்தவ சமுதாயத்துல இருந்து ஒரு வழக்கு நடக்கலாம், அவங்க ஏதோ ஒரு வழக்குல வெற்றி பெற்றால் அவங்களுக்கு சாதகமானது. எப்படியும் மக்களுக்கு தானே சாதகமானது. இதுல ஏன் ஏதோ பெரிய ஒரு போராட்டம் மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை இந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றியா கருதி நாங்க விடமாட்டோம், பயங்கரவாதிகள் வருகிறார்கள்லாம் கூமுட்டத்தனமெல்லாம் பேசுற கட்சி தலைவர்கள்லாம் நம்ம பார்த்தோம். பயங்கரவாதிகள் யாரு? வெடிகுண்டு வச்சு இந்த நாட்டில் இருக்கிற இந்தியர்களை கொல்பவர்கள், அமைதியை சீர்குலைப்பவர்கள் பயங்கரவாதிங்க. டெல்லியில சமீபத்தில் வச்சதை 13 பேர் செத்ததை நாம் பார்த்தோம். அப்ப கூட வாய் திறக்காத தலைவர்கள் எல்லாம் இப்ப அங்க கூடி கோஷம் போடுகிறவர்கள் பயங்கரவாதிகள். பாரத் மாதாக்கு ஜெயன்னு போடுறாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு என்னமான்னு தெரியல. பாரத் மாதாக்கு ஜெயனா தமிழ்ல பாரத அன்னையின் புகழ் போக்குக அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்து வேற தமிழர் வேறன்னு கூட கதை கப்சா புல்டெல்லாம் விடுவாங்க. நான் சொன்ன இந்துங்கிறது தஞ்சை பிரகதீஸ்வரருக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இப்போ 1030 ஆண்டு நினைக்கிறேன், முன்பாகவே தஞ்சையிலே உலகம் இயக்கும் கோபுரம் கட்ட ராஜராஜ சோழன் வழிவந்தவர்கள் நாங்க. முதலமைச்சர் சொல்றாரு, டேஷ் சொல்றாரு, மதுரையின் வளர்ச்சி டேஷ். மதுரை வளர்ச்சி டேஸ்னா எப்படி? மதுரை மேயர் அம்மா அவர் அம்மா 150 கோடி அடிச்சாங்களே, அதை டேஸ்ல ஃபில் பண்ணிக்கலாமா? அதுதான் மதுரையின் வளர்ச்சி. இப்போ 150 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றவே இல்லை. ஸோ இப்போ திடீர்னு எதுக்கு இந்த தீபத்தை ஏற்றுறாங்க? பின்புலம் RSS இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. 150 ஆண்டுகளாக அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னா இது நியாயமா? 1836, 1920, 2014, 2017 தொடர்ந்து இந்த வழக்கு வருதுல்ல. தொடர்ந்து இதற்கான நீதி போராட்டம் நடந்துட்டு தானே இருக்கு. சுதந்திர காலத்துக்கு முன்னாடியே இந்த போராட்டம் தொடங்கி இருக்க. அப்ப அது மக்களுடைய போராட்டம் தானே. யாருக்காக போய் தீபம் ஏற்றணும் வேண்டாங்க? இன்னைக்கு ஒரு ராம ரவிக்குமார் 1920 ராம ரவிக்குமார கேஸ் போட்டாரு. அன்னைக்கு யாரோ ஒரு பெரியவங்க போட்டிருக்காங்க. நம்ம 200 வருஷம் வெள்ளக்காரன்ட்ட அடிமையா இருந்தோம். சுதந்திரம் கேட்டு போராடும் போது கடைசியில அவரு சுதந்திரம் கொடுக்கும் போது நீதான் 200 வருஷம் அடிமையா இருந்தேன், இப்ப மட்டும் உனக்கு என்ன சுதந்திரம்னு கேட்பாங்களா? உரிமையை கேட்கறது வேற இல்லை. அதுக்கு ஒரு கால அளவுங்கிறதுலாம் கிடையாது. 1000 வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம். நமக்கு பின்னாடி வந்த சந்ததியினர் கூட கேட்கலாம் இல்லையா? அதனால அதெல்லாம் ஒரு பொய்யான கட்டுக்கதை பிரச்சாரத்தை இப்ப செய்யறாங்க. இந்த வழக்கு இன்னைக்கு தான் முதல் புதுசா திருப்பரங்குன்றம் மலை மேல உச்சியில் இருக்கிற தீபத்தூணுல அங்க போய் ஒரு தீபத்தூண் ஏன் வச்சாங்க? அன்னைக்கு ஏத்திருக்காங்க. விளக்கேற்றணும் ஒரு கேஸ் இன்னைக்குதான் போட்டிருக்காங்கன்னா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது தொடர்ந்து வெள்ளைக்காரர் காலத்துக்கு முன்னாடியே, ஆட்சிக்கு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்க வழக்குங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப இது தொடர் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தானே. இதை ஏன் வெற்றியா கூட கொண்டாடணும்? ஒரு மக்களுடைய நியாயம் இன்னைக்கு மனசுல, அவங்களுடைய பக்தி மார்க்கத்துல அவங்க ஆசை நிறைவேறி இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். நீதிபதி மேல பாத்தீங்கன்னா திருமாவளவர்கள் நீக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீதிபதியை நீக்கணும், போக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நியாயமற்ற செயல். அப்போ இவங்களுக்கு ஆதரவான நீதிபதிகள் எது செஞ்சாலும் அதை கைதட்டி வரவேற்பீர்கள். அடுத்த நாள் காலையில் செய்தி திருமாவளவன் இந்த தீர்ப்பை வரவேற்றார், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் வரவேற்றார், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்றார்னு வரும். இவங்களுக்கு அந்த தீர்ப்பு கசக்குது, இதோட பெரும்பான்மை மக்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றியா அவங்க கொண்டாட நினைக்கிறாங்களே. அப்ப இது எதிர்ப்புங்கிற அவங்களுடைய உள் உணர்வு. அதாவது திருமாவளவன் அவர்கள் இந்த தீர்ப்பை இன்னைக்கு மட்டும் இப்பதான் இந்த தீர்ப்பை பத்தி பேசுறாரு, இந்த மத கலாச்சாரத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னா அதுல கூட ஒரு நியாயம். அவர் எப்பவுமே
இந்த விரோத கருத்துக்களை தானே தெரிவிச்சுட்டு வர்றாரு. நீங்க இதை பார்த்தா குதுப்பினர் மாதிரி இருக்கும், இதை பார்த்தா அப்படி இருக்கும், இதை பார்த்தா சிகரம் மாதிரி இருக்கும். ஆனா இந்து கோயில்களை பார்த்தா ஆபாச பொம்மைகளா தான் பார்க்கணும், ஆபாசமா தான் தோணுதுன்னு அவர் பேசலையா? இதே திருப்பரங்குன்ற கோயில்ல உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியில ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிற போட்டோ எடுக்க வந்ததுனால நெத்தியில பூசப்பட்டிருந்த திருநீரை அவரு கையால அழிச்சு கச்சிப்புல தொடச்சிட்டு போட்டோ எடுக்கலையா? இதெல்லாம் அவங்களுடைய உணர்வை வெளிப்படுது. இப்ப நம்ம திருவோணத்துல வெளியே வந்தோன்னு ஒருத்தர் போட்டோன்னா எல்லாத்தையும் அழிச்சுட்டா எடுப்போம். கோயில் இருக்கிற பொம்மைகளை பார்த்தா தெய்வமா நினைப்போம். அவர் செக்ஸ் ஆபாசமா நினைக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவர் இருக்காரு. அப்ப அப்படிப்பட்டவருடைய கருத்தினுடைய இந்த கருத்துக்கள் தான் போயிட்டே இருக்கும். இப்ப சாமிநாதன் மேல அந்த வெறுப்பு, கோபம், ஏன் இவ்வளவு வெறி, அவருக்கும் சமூகத்துக்கும் போராட்டம், அவரை நீக்கணும். இவங்க நினைச்சா நீக்கிடுவாங்களா? நம்ம நினைச்சா யாரும் நீக்க முடியும்? ஒரு அரசு ஊழியரை கூட நீக்கி இருந்தா அவர் தவறு பண்ணணும். யாரையுமே இவங்க சொல்லியெல்லாம் நீக்க முடியாது. சட்டத்தை மதிக்க தெரியாத தலைவர்கள் இவங்க எப்படி சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய சட்டமன்றத்தில் உட்காந்து பணியாற்றிருப்பாங்க? இவங்க பணியாற்றுறதுல என்ன நியாயம் இருக்கும்? உள்நோக்கம் தானே இருக்கும். திமுக அரசு சட்டத்தை மதிக்கல, சட்டமன்றத்தில் எப்படி சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை மதிப்பவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற சட்டங்கள் மசோதாக்கள்லாம் நியாயமானதாக இருக்குமா, உள்நோக்கத்தோட இருக்குமா? திருப்பரங்குன்றம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு வழக்கின் தீர்ப்பை வழங்கும் போது அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக நடைபெற்ற விசாரணைகள், முன்னுதாரணங்கள், ஏற்கனவே நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்த போது என்னென்ன பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டது, இன்றைக்கு மனுதாரர் என்ன கொடுக்கிறார், எதிர் மனுதாரர் என்ன செய்கிறார், இதையெல்லாம் பார்த்து தீவிரமாக விசாரித்த பிறகுதான் ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குவார். இது வழக்கமான ஒண்ணு எல்லா கேஸ்லையும். இது வரைக்கும் இந்த திருப்பரங்குன்றத்துல எதுவுமே இல்லை. திடீர்னு வந்து கேட்டாரு, திடீர்னு அவருக்கு தீபத்தில் போய் தூர் ஏத்துக்கன்னு சொல்லிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா விதமான விசாரணைகளும் முடிந்த பிறகுதான் ஒரு தீர்ப்பை வந்து ஒரு நீதியரசர் கொடுத்திருக்கிறாரு, திரு சுவாமிநாதன் அவர்கள். அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு மிக மிக எளிமையானது. ஒரு மலையின் மீது ஒரு தீபத்தூண் நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஏன் நிறுவப்பட்டிருக்கிறது? அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தூண் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த தூணை ஏற்றுங்கள், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே உள்ள வழக்குகளின் தீர்ப்பு அப்படித்தான் இருக்கு. இது வந்து அங்கே இருக்கிற தர்காவுக்கு இடையூறா இல்லை. இது ஒரு 50 மீட்டர் தாண்டி இருக்கு. அது ஒரு மலை உச்சியில் இருக்கு. இது ஒரு அதை விட உயரம் குறைந்த மலை உச்சியில் இந்த தீபம் இருக்கு. தனித்தனியாக தான் இருக்கு. இது தர்காவுடைய பகுதியிலும் இல்லை. அதெல்லாம் ஏற்றுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க ஏத்துங்கன்னு சொல்றாரு. இது சொன்ன பிறகு ஒரு இது சாதாரணமா எடுத்திருந்து தமிழக அரசு ஒரு நீதி அரசர் சொல்லியிருக்கிற தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் செஞ்சிருந்தாங்கன்னா, செய்ய அனுமதிச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட 10-100 பேர் போயிருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க. வழக்கம் போல மேல தீபம் ஏற்றுற மாதிரி மதுரையில் இருக்கிற மக்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுக்கு உடனடியா ஒரு 144 தடை உத்தரவு பிறப்பித்து இந்த பகுதியில் யாருமே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசே, மக்களுக்கான அரசே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே மக்களை மிரட்டுவது, அடிப்பது, போலீஸை வைத்து வழக்கு போடுவது, பொய் வழக்கு போடுவது என்ற ஒரு காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு மறுபடியும் டிவிஷன் பெஞ்சில் போய் ஒரு நீதியரசர் GR சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு தவறு, அதை வந்து நீங்க ரத்து செய்யணும்னு சொல்லி இவங்க போய் கேட்க, அவங்க டிவிஷன் பெஞ்சில் எல்லாம் விசாரிச்சுட்டு அவர் சொன்னதுதான் சரிதான், நீங்க தான் கொஞ்சம் உள்நோக்கத்தோட செயல்படுறீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசுடைய மனுவை தள்ளுபடி செய்ததையும் நாம் பார்த்தோம். அதையும் சேர்த்து அதற்கு பிறகு இவங்க அங்க கொடுத்திருக்கிற டிவிஷன் பெஞ்சில் கொடுத்திருக்கிற தீர்ப்பே பத்தாது, இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை, நாங்கள் மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் போறோன்னு இப்ப அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க. இது என்ன நியாயம்? இந்த தீர்ப்பு யாருக்கு பாதகமாக வந்திருக்கிறதா என்று பார்த்தால் யாருக்குமே பாதகமா வரல. ஏன்னா அவங்கவுங்க அங்க இருக்கிற பிரச்சனை, தர்கானா இறை வழிபாடு, அவங்க அல்லாஹ் அக்பர்னு அங்க போயிட்டு சாமியை கும்பிடுறாங்க, அங்க இருக்கிற அடக்கமான பெரியவர்களை அங்க கும்பிடுறாங்க, அது வேற விஷயம். இந்த பக்கம் தீபத்தை ஏற்றிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான கார்த்திகை மைந்தன் மலையில அந்த தீபத்தை ஏற்றிட்டு அவங்க சாமி கும்பிட போறாங்க. அப்ப தீர்ப்பு சாதகமானது. யாருக்கு சாதகமானது? மக்களுக்கு சாதகமானது. மக்களுடைய கோரிக்கைக்கு, ஆன்மீகத்துக்கு, நம்பிக்கைக்கு, பாரம்பரியத்திற்கு, கலாச்சாரத்திற்கு கிடைத்த வெற்றி சாதகமானது. யாருக்கும் பாதகமானது இல்லை.
நாளைக்கு இன்னொரு பிரிவுல இன்னொரு ஊர்ல இன்னொரு மக்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும், அது அவங்களுக்கு சாதகமானது. இன்னொரு கிறிஸ்தவ சமுதாயத்துல இருந்து ஒரு வழக்கு நடக்கலாம், அவங்க ஏதோ ஒரு வழக்குல வெற்றி பெற்றால் அது அவங்களுக்கு சாதகமானது. எப்படியும் மக்களுக்கு தானே சாதகமானது. இதுல ஏன் ஏதோ பெரிய ஒரு போராட்டம் மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை இந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றியா கருதி நாங்க விடமாட்டோம், பயங்கரவாதிகள் வருகிறார்கள்லாம் கூமுட்டத்தனமாலாம் பேசுற கட்சி தலைவர்கள்லாம் நம்ம பார்த்தோம். பயங்கரவாதிகள் யாரு? வெடிகுண்டு வச்சு இந்த நாட்டில் இருக்கிற இந்தியர்களை கொல்பவர்கள், அமைதியை சீர்குலைப்பவர்கள் பயங்கரவாதிங்க. டெல்லியில சமீபத்தில் வச்சதை 13 பேர் செத்ததை நாம் பார்த்தோம். அப்ப கூட வாய் திறக்காத தலைவர்கள் எல்லாம் இப்ப அங்க கூடி கோஷம் போடுகிறவர்கள் பயங்கரவாதிகள். பாரத் மாதாக்கு ஜெயன்னு போடுறாங்க. அதுக்கு அர்த்தவங்களுக்கு என்னமான்னு தெரியல. பாரத் மாதாக்கு ஜெயனா தமிழ்ல பாரத அன்னையின் புகழ் ஓங்குக அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது கூட புரியாம இவங்க எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு உள்நோக்கத்தோட திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை உள்நோக்கத்தோடு அவங்கள பழிவாங்குறாங்க, வஞ்சிக்கிறாங்க. அதனாலதான் மக்களுக்கு ஆதரவான கிடைத்த ஒரு வழக்கு மக்களுக்கு எதிராக அதை திருப்பி அந்த மக்களை அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்து அவர் நம்பிக்கையை எல்லாம் சீர்குலைத்திருக்கிறார்கள். இந்த திமுக அரசு, தமிழ்நாடு அரசு இதற்கான தண்டனையை பெற்றே தீரும். நீங்க பார்க்கதான் போறீங்க. இப்ப திருப்பி உச்ச நீதிமன்றத்துல போய் இதே தான் பேச போறாங்க. அங்கே என்ன நேமா செவ்வாய்க்கிழமையா வழக்கு வருதுன்னு நினைக்கிறேன். வழக்கு வந்த பிறகு தீர்ப்பு என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கேயும் வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அவதூறு வழக்கு தொடுத்தவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அதை பார்ப்பாங்க. ஒரு நீதிபதி ஆதரவோடு தீர்ப்பு சொல்லிட்டா அதை கொண்டாடி மகிழ்வோம், பட்டாசு போடுவோம், எல்லாருக்கும் இனிப்பு கொடுப்போம். இவங்களுக்கு கசக்கிற ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பை பார்க்கிறார்கள் என்ற அடிப்படையில் மட்டுமே இவர்கள் இந்து விரோதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்து வேற தமிழர் வேற கூட கதை கப்சா புல்டெல்லாம் விடுவாங்க. நான் சொன்ன இந்துங்கிறது தஞ்சை பிரகதீஸ்வரருக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இப்ப 1030 ஆண்டு நினைக்கிறேன், முன்பாகவே தஞ்சையிலே உலக வியக்கும் கோபுரம் கட்ட ராஜராஜ சோழன் வழிவந்தவர்கள் நாங்கள். மதுரை மீனாட்சி அம்மனை கோயிலை கட்டிய அந்த மன்னர்களுடைய வழிவந்தவர்கள் தான் இந்த தமிழர்கள். திருவண்ணாமலை கோபுரத்தை கட்டிய அந்த மன்னர்களுடைய வழிவந்தவர்கள் தான் இந்த தமிழர்கள். இன்றைக்கு பழனியிலே அந்த முருகனுக்கு எத்தனை விதமான திருவிழா பண்டிகைகள் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வழி வந்தவர்கள் தான் இந்த தமிழர்கள். அந்த தமிழர்கள் தான் இந்த இந்துக்கள். இங்க மட்டும் இந்துக்கள் இல்லை, இந்தியா கூட இருக்காங்க. கல்கத்தாவிலையும் பத்ரகாளி அம்மன் காளி இருக்காங்க. இங்க மடப்புறத்திலையும் மதுரைக்கு பக்கத்துலையும் காளி இருக்காங்க. அங்கேயும் இமாலயாவிலையும் ஈஸ்வரன் இருக்காரு, ராமநாதபுரத்துலையும் ஈஸ்வரன் இருக்காரு. இதெல்லாம் அவங்க பிரிச்சே பேசி மக்களை ஏமாத்துற காலம்லாம் மலையேறிடுச்சு. திமுக 85% வாழ்கிற அந்த மக்களை வஞ்சிக்கின்ற அவர்கள் சாயம் வெளுத்திருக்கிறது, அவருடைய சுயரூபம் வெளிப்பட்டிருக்கிறது. மக்கள் இதற்கான தண்டனையை வழங்குவார். முதலமைச்சர் சொல்றாரு, டேஷ் சொல்றாரு, மதுரையின் வளர்ச்சி டேஷ். மதுரை வளர்ச்சி டேஷ்னா எப்படி? மதுரை மேயர் அம்மா அவர் அம்மா 150 கோடி அடிச்சாங்களே, அதை டேஷ்ல ஃபில் பண்ணிக்கலாமா? அதுதான் மதுரையின் வளர்ச்சின்னு. மெட்ரோ பத்தி பேச என்ன இருக்கு? ஷிஃப்டட் பேசஞ்சர்ஸ், பஸ்ல போறவங்க மெட்ரோவுக்கு வந்துருவாங்க, 2 வீலர்ல போறவங்க மெட்ரோவுக்கு வந்துருவாங்க. மதுரையில அவுட்டர் திருப்பரங்குன்றம், இந்த பக்கம் ஒத்தக்கடை, அவ்வளவுதான் ஊர். மாட்டுத்தாவணிக்கு ஒத்தக்கடைக்கு இடையில நிறைய இடவெளி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நாமக்கல் புதுக்கோட்டை, இந்த பக்கம் வந்தீங்கன்னா விருதுநகர், அவ்வளவுதான். இந்த பக்கம் இதான சிட்டி. கொஞ்சம் டெவலப்டு ஏரியா அண்ணா நகர், கேகே நகர், தல்லாகுளம், இதுதான் கொஞ்சம் டெவலப்டு ஏரியா. இதுதான் இன்னைக்கு மதுரை. இந்த மதுரைக்குள்ள எவ்வளவு தூரத்துல மெட்ரோவை தோண்டி இன்னைக்கு அங்க ட்ரெயினை பாருங்க. சோழவந்தான் அர்பன்ல இருந்து அர்பனுக்குள்ள நுழையும் போது இருக்கிற ஒரே ஸ்டேஷன் கூடல் நகர். இப்ப இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் கூடல் நகரை விட்டா அடுத்து மதுரை ரயில். மதுரை ரயில் நிலையத்தை விட்டு வெளியூருக்கு திருநெல்வேலி ரோட்ல ட்ரெயின் போகுதுன்னா பழங்கானத்தும் அடுத்து திருப்பரங்குன்றம். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். 3 ஸ்டேஷன்ல ஒரு நகரமே லிங்க் ஆயிருக்கு.
இதுக்குள்ள இன்னைக்கு சென்னையில 120 கிலோமீட்டருக்கு மெட்ரோ போடுறோம். 83,000 கோடி மத்திய அரசு அப்ரூவ் பண்ணி 83,000 crores. இந்தியாவில் எந்த நகரத்துக்கும் கிடையாது, பாம்பே உட்பட. ஷிஃப்டட் ஆகுறது எப்படி? அந்த டிபிஆர் கேட்குறாங்க, எவ்வளோ மக்கள் பயணம் பண்ண முடியும், எவ்வளோ மீட்டர் அகலம் ரெகுலராக நமக்கு கிடைக்கும், 20 மீட்டர் அகலம் குறையாம அகலம் கிடைக்கணுமே. இதெல்லாம் பல கேள்விகளுக்கு இவங்க சரியான பதில் அளிக்கல, அதுக்கு விடை கொடுக்கல, அறிக்கையில விவரம் சொல்லல. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த திட்ட அறிக்கையே தவறுங்கும் போது அவங்க கேள்விகள் கேட்க அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம், மறுபடியும் பதில் சொல்லலாம். உங்களுக்கு கோவையிலையும் மதுரையிலையும் மெட்ரோ ட்ரெயின் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க திட்ட அறிக்கையை திருத்தி கொடுத்து ஆலோசனை சொல்லி உங்க எம்பிக்கள் குழு போய் நேரம் பார்த்து, இல்ல நாங்க இந்த ரூட் எடுக்கிறோம், இப்ப திருப்பவன்றத்துல இருந்து நேரம் பழங்கானத்து வழி வேண்டாம், அப்படியே நாங்க 100 அடி ரோடு வர்றோம், எப்படியோ ரிங் ரோட்ல வர்றோம், எப்படியோ ஒத்தக்கடை, ஏதோ ஒன்று மாற்று கருத்துக்களை விவாதிக்கிறத விட்டுட்டு அதையே ஒரு அரசியலாக்கி அதையே பாராளுமன்றத்துல எல்லாம் பேசுறது, அதை போர்டை பிடிக்கிறது, அதை மதுரை மக்களை ஏமாத்துறது, இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன நியாயம்? அதே நேரத்துல நீங்க எய்ம்ஸை பத்தி பேசுறாரு முதலமைச்சர். எய்ம்ஸை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு? திமுக காங்கிரஸ் கூட்டணி 10 ஆண்டு காலம் அங்க ஆட்சியில இருக்கும்போது அந்த எய்ம்ஸுங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு நமக்கெல்லாம் தெரியுமா? நிச்சயமா கிடையாது. எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வேறுன்னு ஒரு குரல் நம்ம பேப்பர்ல, செய்தியில, டிவில என்னைக்காவது தமிழக எம்பிக்கள் கேட்டாங்க, தமிழக அமைச்சர்கள் கேட்டாங்க, ஒரு வார்த்தை நம்ம காதுல வந்துச்சா? பாரத பிரதமர் எய்ம்ஸ் கொடுக்கணும்னு சொன்ன உடனே நம்ம பல இடங்கள்ல எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம், அந்த பக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஒரு கருத்து சொன்னாங்க, விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு கருத்து சொன்னாங்க, ஆர் வி உதயகுமார் ஒரு கருத்து சொன்னாங்க. அது சேலமா, புதுக்கோட்டையா, மதுரையா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துச்சு. அடுத்து என்னாச்சு? எய்ம்ஸ் ரெடி பண்ணி அடிக்கல் நாட்ட உடனே கொரோனா காலம் அறிவிச்சிச்சு. 3 ஆண்டுகள் எதுவுமே இயங்கல, எந்த பொது திட்டமும் நம்ம போட முடியல. அதற்கு பிறகு இப்ப செயல்பட்டு மருத்துவ கல்லூரி மாணவர்கள் படிச்சு கொண்டிருக்காங்க. அடுத்த வருஷம் 26ல நம்ம திறக்க போகுதுன்னு தெரிஞ்சோம். ஒரு எய்ம்ஸுங்கிற வார்த்தை கூட அவங்க யாருக்கும் தெரியாது, அதை பத்தி கனவு கூட காணல, கேள்வி கூட கேட்கல. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அதுக்கான எந்த நிதியும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கணுங்கிற எண்ணம் சுத்தமும் கிடையாது. செயல்பட்டு இருக்கிறத முதலமைச்சர் இப்பவும் எய்ம்ஸ்ன்னு பேசிட்டு இருக்கிறதுலாம் கண்டிக்கத்தக்கது. சீமா அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டுருக்காப்புல, இத்தனை வருஷம் இல்லாத பிரச்சனை ஆர்எஸ்எஸ் பாஜக சேர்ந்து பிரச்சனையை உருவாக்குது, மத கலவரத்தை தூண்டுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. ஸோ அவரை பற்றி கருத்து சீமான் அவர்கள் அவர் கருத்து அவர் சொல்றாரு. அவர் பல விஷயங்கள்ல பாஜகவுடைய கொள்கைகளுக்கு, சிந்தனைகளுக்கு பல முறை பல கருத்துக்கள்ல முரண்பட்ட கருத்தை தான் சொல்றாரு. இதுலயும் முரண்பட்ட கருத்தை சொல்றாரு. இதுல என்ன இருக்கு? கலவரத்துக்கு என்ன இருக்கு? கோயில்ல போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர்ல, திருவண்ணாமலையில, பழனியில, திருப்பதியில, சபரிமலையில எல்லாம் கோயில்ல சாமி கும்பிட போட்டா அந்த கலவரமா வருது. திருவண்ணாமலையும் சாமி கும்பிட தானே போய் சொல்றாங்க. தீபம் ஏற்றுறதுங்கிறது ஒரு சாத்வீகமான முறையில கடவுளை வேண்டிட்டு தீபம் ஏற்றுறது தானே, அந்த ஒரு நாள் வேலை தானே, வருஷத்துல ஒரு தடவை போய் ஏற்றுறதுல என்ன கலவரம் வந்துட போகுது, எங்க வந்துட போகுது? இவங்களுக்கெல்லாம் இப்படிலாம் பேசினா ஒரு அரசியல் வெளிச்சம், அந்த உங்களுடைய மீடியா ஒளி அங்க பாயுங்கிறதுக்காக இப்படிலாம் பேசுறாங்க. இதுல எல்லாம் உண்மையும் கிடையாது. இது எல்லா மக்களையும் புண்படுத்துற செயல். இப்படி பேசக்கூடிய யாரா இருந்தாலும்